உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 இன்று கர்த்தராகிய தெய்வம் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே தெய்வ பிள்ளைகளே, யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு முன்பதாக அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்க உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று. ஆம், யோபு என்கிற தேவ மனுஷன் மகா ஆஸ்தி உள்ளவனாயிருந்தான். அவனுடைய சம்பத்து பூமி தாங்கக்கூடாததாயிருந்தது. ஆனால் பிசாசோ அவனுடைய எல்லாவற்றையும் பறித்து கொண்டான். பிள்ளைகள் இறந்து போனார்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போனது. ஆனால் அவனுடைய வாயிலிருந்து ஒரு நேரம் கூட இயேசுவை தூஷிக்கிற வார்த்தைகள் வரவில்லை. அவனுடைய நண்பர்கள் அவனை ஏளனமாய் பேசினார்கள். மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றெல்லாம் அவள் சொன்னாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, யோபுவின் நாட்கள் கழிந்தது. சில நாட்களுக்குள்ளாகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய சிநேகிதர்களுக்கு முன்பதாக அவனை மேன்மையாக வைத்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரித்து கொண்டான். அவன் சம்பூர்ணமாய் 140 வயது வரைக்கும் வாழ்ந்து சுகமாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களை ஏளனமாய் பார்க்கலாம். ஆனால் அவர்களுடைய கண்கள் மத்தியிலே உங்களை இனி வருகிற நாட்களிலே மேன்மையாய் ஆசீர்வாதமாய் உயர்ந்த இடத்திலே தேவன் வைக்கப் போகிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளட்டும். அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்க உயர்ந்த ஸ்தலத்தில் பிள்ளைகளை நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.